பல்லடம் பகுதியிலே கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய இல்லத்திற்கு சில சாலை விபத்து காரணமாக, உடல் நலன் காரணமாக நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற கட்சி சகோதரர்களை நேரிலே சந்தித்து ஆறுதல் கூறினோம். தொடர்ந்து நகர தலைவர் அவருடைய இல்லத்திலே கட்சியினுடைய வட்டார தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், சார்பு அமைப்பு சகோதரர்களோடு கிராம கமிட்டி சீரமைத்து நிறைவு செய்ததை விரைவாக ஆங்காங்கே பகுதிகளிலே உறுப்பினர் அட்டையை, அதாவது அடையாள அட்டை, அந்த கிராம கமிட்டியிலே தலைவர்களாகவும் பொறுப்பாளர்களாகவும் நியமித்தவர்களுக்கு அவர்களுடைய பெயரோடு கூடிய அடையாள அட்டையை காங்கிரஸ் கட்சி சார்பாக வழங்கும் நிகழ்ச்சிகளுக்கு கலந்தாய்வு செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த பகுதியிலே காங்கிரஸ் செய்த சாதனைகளை மத்தியிலேயும் சரி, இங்கே கூட்டணியிலேயும் சரி, நாங்கள் செய்த சாதனைகளை மக்களுக்கு எடுத்து செல்லும் விதமாக துண்டு பிரச்சுரங்களை திருமுனை பிரச்சாரங்களாக நடத்துவது என்றும், நாட்டிலே ஒரு அசாதாரண சூழ்நிலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த பாஜக அரசு வாக்குகளை திருடி ஆட்சிகளை அமைத்து தேர்தல் ஆணையத்தினுடைய துணையோடு, கள்ளத்துணையோடு வாக்குகளை திருடி ஆட்சிகளை அமைத்து கொண்டிருக்கிறது. 9 கோடி உள்ள மகாராஷ்டிரா மாநிலத்திலே 9 கோடியே 20 லட்சம் வாக்காளர்கள் எவ்வாறு வந்தார்கள்? ஒரு மாநிலத்திலே வாக்குகளை எச்சு பண்ணி வாக்குகளை திருடுகிறார்கள். ஒரு பீகார் மாநிலத்திலே நடைபெறுகின்ற தேர்தலுக்கு இப்போதே வாக்குகளை நீக்குகின்ற SIR என்று சொல்ல சார் திட்டத்திலே வாக்குகளை நீக்குகின்ற செயலை தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது. இதை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டித்து நீதிமன்றம் வரை எடுத்து சென்றது. இதே பல்லடத்திலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் நரேந்திர மோடி அவர்களிடம் சவால் விட்டோம். என்னவென்று சொன்னால், அவர் இங்கே பொதுக்கூட்டத்திற்கு வந்திருந்த போது, வாக்குச்சீட்டு முறையிலே நீங்கள் தேர்தல் நடத்தினால் நீங்கள் எந்த ஒரு தேர்தலையும் பாஜக வெற்றி பெற முடியாது. அதை அப்படி நடத்தி நீங்கள் வெற்றி பெற்றால் தெற்காசியாவுக்கு மட்டுமல்ல, உலக தலைவராக கூட உங்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் போலியாக வெற்றியை ஈட்டுகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை மீண்டும் ஒரு முறை இந்த இடத்திலே இருந்து குறிப்பிடுகிறோம். இது இன்று குறிப்பிடுவதல்ல. கடந்த 10 ஆண்டுகளாக 8 ஆண்டுகளாக நான் எப்போதெல்லாம் பல்லடத்திலே பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறேனோ அப்போதெல்லாம் அவர்களை பற்றி இதே குறைபாடை நான் வெளிப்படையாக கூறிய தருணங்கள் பல உண்டு என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதை தொடர்ந்து பல்லடம் பகுதியிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய சிலை, முழு உருவச் சிலை இருந்தது. அதே பகுதியிலே அந்த காமராஜர் சிலையை மீண்டும் நிறுவுவதற்கு காங்கிரஸிலே ஒரு குழு அமைத்திருக்கிறோம். அந்த குழு பொது அமைப்புகள், கல்வியாளர்கள், அனைத்து கட்சி சகோதரர்கள் அனைவரிடம் அணுகி, இது பொதுவான ஒரு முயற்சி, பெருந்தலைவருடைய சிலை, முழு உருவச் சிலை மீண்டும் அந்த இடத்திலே நிறுவுவதற்கு காங்கிரஸ் கட்சி அந்த பணியை விரைவாக முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும், சமுதாய அமைப்பாகட்டும், வர்த்தக பிரிவாகட்டும், அனைவரும் நீங்களாக முன்வந்து பெருந்தலைவருடைய புகழை உயர்த்தி பிடிப்பதற்கு, பல்லடம் பகுதியிலே மீண்டும் அந்த சிலையை நிறுவுவதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து இங்கே கிராம பகுதியிலே அந்த குளங்கள், குட்டாய்கள், கம்மாய்கள் எல்லாம் தூர்வாருகின்ற பணியை அரசாங்கம் எடுத்து செய்ய வேண்டும். விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கும். தற்போது அது ரொம்ப பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே உள்ளது. அரசாங்கம் நீர் செறிவூட்டும் திட்டத்தை பல்லடம் பகுதியிலே செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே தமிழக அரசை உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.